அதாவது இந்த போட்டோ ஷூட் அரசியல் எனக்கு அது விருப்பம் இல்லை. நம்ம வந்து அதுக்கு அடுத்த வேற லெவலுக்கு போகணும்னு இன்னைக்கு வந்து இந்த அரசியலை மாற்றணும்னு தான் அவர் பேசுறாரு. அந்த நூல் வெளியீட்டு விழா கூட நாங்கள் இந்த போட்டோ ஷூட் பண்ணி அங்கே போய் அது கொடுத்தோம் இது கொடுத்தாங்க, எங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது, ஆனால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரோட இது போட்டோ ஷூட் அரசியல்னு பேசுறவர் அவர் செஞ்சதே போட்டோ ஷூட் தான் சார். இங்க பரந்தூர்ல தான் சொல்ல வந்த, பரந்தூர்லயும் கூட்டம் வந்த கூட்டம் அனைத்தும் கூட்டப்பட்ட கூட்டம். ஏன்னா சென்னை உட்பட பல்வேறு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து எல்லா ரசிகர் மன்ற சேர்ந்தவர்களையும் கட்டாயம் வரணும், ஆளுக்கு நீ 1000 ரூபாய் போடு 2000 போடு ரசிகர் மன்றங்களை திரட்டி கொண்டு வந்து அங்க ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இத நான் சொல்லல சார், அங்க அவருடைய பொதுச் செயலாளரை மைக்கு பிடிச்சிட்டு தொண்டர்கள்லாம் ஒதுங்கி போயிருங்க, ரசிகர்கள் எல்லாம் போயிருங்க, ஊர்கள் வரட்டும், ஊர் மக்கள் வரட்டும். இப்ப யாரை பார்ப்பதற்காக போனார், யாருக்கு ஆதரவு கொடுக்க போனார், யார் பிரச்சனையை பேசுவதற்காக போனார் விஜய்? பரந்தூர் மக்கள் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது, அங்க இருக்கிற அந்த விளைநிலங்கள் பாதுகாக்க, இதுதானே பேச போனாரு. அப்ப அந்த மக்கள் தானே பிரதானமான மக்கள். அந்த மக்களை பேச வைத்து கேட்டு விட்டு அவர்களோடு இவர் உரையாடி விட்டு வந்திருந்தால் அது அரசியல். அங்க போய் நின்னுகிட்டு நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு திமுகவை வாய்ப்பு அந்த மாதிரி திட்டிட்டு போற போக்குல ஐயோ வெறும் திமுக மட்டும் திட்டினா பத்தாது, லைட்டா போற போக்குல நாம வந்து பாஜகவையும் தொட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தொட்டு விட்டு நான் உங்களோட தான் நிற்பேன், இன்று இருந்து உங்கள் காலடி மண்ணை தொட்டு தொடங்கி விட்டேன் அரசியலின்னு சொல்லிட்டு மீண்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் மீண்டும் வந்து பேக் டு தி பெவிலியனா அவர் வந்து பனையூருக்கு போயிட்டாரு சார். இப்ப என்னன்னா ஒரு சின்ன இப்போ விஜய் தரப்புல நடிகர் விஜய் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு மாஸ் நடிகர், ஒரு சாதாரணமாக டக்குன்னு மக்களோட போய் கலந்து இருக்கிறதுல அந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது, உடனடியாக அந்த மக்களோட இறங்கி அவர் இப்போ எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல வந்து அவர் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மாஸ் நடிகர், அதனால நம்ம டக்குன்னு மக்களோட கலந்துக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமா போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு சார். அதனால பாதுகாப்பு சிக்கல் இருக்கு, பாதுகாப்பு சிக்கல்கள்லாம் இருக்கு. கட்சி ஆரம்பித்து ஓராண்டுகளை கடந்து விட்டார். இந்த ஓராண்டில் எத்தனை முறை மக்கள் பிரச்சனைக்காக அவர் போய் நின்று இதே மாதிரி வேலை பார்த்துருக்காரு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் போனா கூட்டம் வந்து நான் போனா கூட்டம் சார். இவரை விட மிக பிரபலமான நடிகர்கள்லாம் சர்வசாதாரணமா இருக்காங்க. நீங்க கேரளா போய் பாருங்களேன், பிரபலமான நடிகர்கள்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற. இங்க நாம இவர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன, ஐயோ அவர் வந்துட்டா கூட்டம் கூடிடும், கூட்டம் கூட தான் செய்யும். நடிகர்களை பார்ப்பதற்கு சார் சாதாரண ஒரு சின்ன காமெடி நடிகர் ரோட்டுக்கு போனா கூட ஒரு 10 பேர் கூட்டம் நின்று செல்ஃபி எடுக்க ஆசைப்படுவாங்க. நீங்க தான் வந்து ஜிம் பாய்ஸ் வச்சிருக்கீங்க, எங்க துபாயில இருந்து இறக்குமதி பண்றீங்க, வேறு மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி பண்றீங்க உங்களுடைய மாநாட்டுக்கு, யாரோட கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து பிளாக் கார்ட்ஸ் வச்சு நீங்களே தனியார் செக்யூரிட்டிகள் வச்சிருக்கீங்க. மக்களை சந்திப்பதுதான் சார் முக்கிய பிரதானமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லலாம். நிறைய அந்த தோழர்கள் என்கிட்ட பேசுவாங்க, ஆனா என்னன்னு நீங்க நேரடியாகவே எப்பவுமே நீங்க எதிர்த்தாக்குதலே பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் வந்து சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு, நீங்க போங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பேசுகிற அனைத்தையும் செயல்பாட்டில் செய்யுங்க. வெறும் அறிக்கைய முன்னாடி வாழ்த்து கட்சியா இருந்துச்சு, இப்ப அறிக்கை கட்சியா மாறி இருக்கு. எப்போ கள கட்சியா மாறும், கள அரசியல் வருவாரு. அன்னைக்கு முந்தானத்து பேசிட்டு போறாரு சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளா இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் வரவே இல்லை. அவர் பேசுனதுக்கு பல பேர் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு விஜய் ஏன் தவிர்க்கிறார்? பயப்படுறாரா? என்ன காரணம்? இதுவரை இந்த கேள்வியை பல ஊடகங்கள்ல பல மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்ல நானே எதிர்கேள்வியா கேட்டிருக்கேன். அவங்க சார்பான பல பேர் வந்திருக்காங்க, ஒரு நாளும் பதில் வந்ததில்லை. ஏன் ஊடகத்தை தவிர்க்கிறார்? என்ன பிரச்சனை?